பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரை இந்த காலவேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரை நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்தை கொண்டு காத்துக்கொள்ளுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனை நம்பி இருக்கிறீர்கள்? உங்களுடைய இருதயம் நம்புகிற காரியத்தில் அவரை சார்ந்திருக்கட்டும். அவரால் இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அவரால் நான் இந்த காரியத்தில் ஜெயத்தை அடைவேன் என்று நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு பூரண சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக கர்த்தரை தேடுகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எந்த காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பு. உன்னுடைய மனம் பதறாதபடிக்கு கர்த்தரை அடைக்கலமாய் கொள்ளும்போது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பூரண சமாதானம், தேங்க்யூ லார்ட், உங்களை தாங்குகிறதை, உங்களை காப்பாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதை உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும்போது, glory to God, அவரை நீங்கள் நம்பும்போது அவர் மூலம் நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தரை நம்புங்க. ரோமர் 4:18 வாசிக்கும்போது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தாங்க. இந்த கால வேளையில் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்காமல் இருக்கலாம். நான் சொல்லுவேன், அந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனை நம்புங்க. கட்டாயம் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அநேக நேரத்தில் நான் கர்த்தரை தான் நம்புகிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காரியத்திற்கு நீங்கள் கடவுளை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் எந்த காரியத்தில் ஜெயத்தை பார்க்கணுன்னு நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அந்த காரியத்திற்கு கர்த்தரை நம்புங்க. அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானம் அவர்களை காத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.